بسم الله الرحمن الرحيم. வித்தியாசமான வழிகாட்டி. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் வலாஹிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். புகழ்ச்சியும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபீஈன்கள், தபா தாபீஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், குறிப்பாக அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றும் உண்டாவதாக. உலகத்தில் எத்தனையோ வழிகாட்டிகள் தோன்றியுள்ளார்கள். இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்ற ஒரு வழிகாட்டி உலகம் காணுவதும் இல்லை, காணப் போவதும் இல்லை. ஒரு மிக தெளிவான வழிகாட்டி. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் அல்லாஹ்வை பேரொளி நூர் என்று வர்ணித்ததற்கான காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் அனைவருக்கும் மிக தெளிவான வழிகாட்டியை நமக்கு தந்திருக்கின்றார்கள். அதை பற்றி அவர்களே கூறுகின்றார்கள், நான் உங்களிடத்தில் மிக தெளிவான வெண்ணிறமான ஒரு வழிகாட்டியை விட்டு சென்றிருக்கின்றேன். அது இருள் சூழ்ந்த இடத்தை கூட மிக பிரகாசமான ஒளியாக தெளிவாக இருக்கும். எல்லா துறையிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரொளியை காணலாம். உலகத்தில் இறைத்தூதர்களை தவிர மற்றவர்களால் இறைவன் குறித்து சொல்லப்பட்ட கருத்துக்கள் ஆராய்ந்து பார்த்தால், சிலர்கள் இறைவனின் தன்மைக்கு உருவம் கொடுத்து இதுதான் இறைவன் என்றனர். சிலர்கள் அவனது தண்டனை கொடுக்கும் வழிமுறைக்கு உருவம் கொடுத்து இதுதான் இறைவன் என்றனர். அவனது ஆக்குதலுக்கு அழித்தலுக்கு, காத்தலுக்கு, வீரத்திற்கு, செல்வத்துக்கு என ஒவ்வொருவருக்கும் உருவம் கொடுத்து ஒவ்வொரு கடவுள்களை உண்டு பண்ணிவிட்டனர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் அல்லாஹ்வை தெளிவாக அடையாளம் காட்டியுள்ளார்கள். அவன் தனித்தவன், அவன் இடரின் அளவை விட மிக அருகாமையில் இருக்கின்றான். ஆனாலும் அவன் இந்த உலகத்தில் காணும் ஆற்றல் நம் கண்களுக்கு தெரியாது. அவன் எந்த பொருள் மீது பிரசன்னம் இல்லை, எந்த பொருளின் உதவி தேவையும் இல்லை. அவன் தனித்தவன். ஒரு முறை ஒரு பெரு ஆற்றில் ஒரு தென்னை மரம் விழுந்து விடுகிறது. அதை மக்கள் ஏறி செல்லும் பாதையாக மாறிவிட்டது. அதில் நடுவில் 2 ஆடுகள் சந்தித்துக் கொள்கிறது. அந்த ஆடு முன்னும் செல்லாமல் பின்னும் செல்லாமல் தெரியாமல் நடுவில் இருக்கின்றது. அந்த ஆடுகள் 2 மோதிக்கொண்டு சண்டைக்கு இறந்து விடுகிறது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் அதே பாலத்தில் 2 ஆடுகள் வருகிறது. ஒரு ஆடு படுத்துக் கொள்கிறது, இன்னொரு ஆடு அதன் மீது ஏறி செல்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டுதலுக்கு உரம் கொடுத்தால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டுதலுக்கு உருவம் கொடுத்தால், இந்த புத்திசாலித்தனமான ஆடை உதாரணமாக எடுத்துக் கொள்ளலாம். ஆன்மீகம் என்பது எதிரும் புதிருமான எதிர் சக்திகளாகும்.